ஹாய் கைஸ், நீ நம்ம ஸ்டம்பிள் கைஸ் தான் ப்ளே பண்ண போகிறோம். என்கிட்ட ஸ்டம்பிள் கைஸ் இருந்தான்னு கேட்டே இருந்துச்சு. ப்ளே பண்ணணும்னு தோணுச்சு, ப்ளே பண்ண உங்களுக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு, அதை வீடியோ போடுறேன். ஓகேங்களா? இது ஸ்டம்பிள் கைஸோட பார்ட் எபிசோட் 1. எபிசோட் 2 வேணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஓகே, இது வந்து லோடிங்கில் போய்ட்டுருக்கு. இந்த பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா, லோடிங் ரொம்ப நேரம் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி போட்டால் தான் வளைக்கும். ஓகே, உள்ளே வந்துட்டோம். எப்படி கைஸ் என்னோடய கேரக்டர் இன்னும் ஒரு வேறு வந்துட்டோம். ஓகே, எப்படி இருக்குது கைஸ் என்னோடய கேரக்டர்? மை ஹீரோ அகாடமி கேப்பில் பாருங்கள், யூஏ ட்ரெஸ்ஸில் பாருங்கள், யூஏ மை ஹீரோ அகாடமியோட இந்த சிம்பிள். ஓகே, நம்ம ப்ளே கொடுத்து உள்ளே போயிடலாம் வாங்க. என் கேரக்டர் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஓகே, 8 பேர் ஜாயின்டாக இருக்காங்க. ஓகே, 12 15 ஆகிடுச்சு, அதுக்குள்ளே 16 18. ஓகே, 22 ஆகிடுச்சு, 23 24. ஓகே ஓகே, இன்றைக்கி நம்ம யார் கூட ப்ளே பண்ண போகிறோம் யாருக்கு தெரியாது. சப்போஸ் உங்களுக்கு இதோட எபிசோட் 2 வேணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். என் ஃப்ரெண்டோட ப்ளே பண்ணி போடுறேன். ஓகேங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இல்லை, ஒரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு வேணால் ப்ளே பண்ணி போடுறோம். ஓகேங்களா? உங்களுக்கு அங்கே ஆரம்பிக்கலாம். ஓகே, ஓடு கவலைப்படாங்க. இந்த கேம் ரொம்ப ஈஸியாக முடிச்சாலும் ரொம்ப கஷ்டமான லெவலில் வரும்போது நம்ம கொஞ்சம் கஷ்டமாகும். நான் உண்மையை சொல்கிறேன், ரொம்ப ப்ரோ பிளேயர் சொல்ல மாட்டேன், மீடியமான பிளேயர். ப்ரோ பிளேயர்னு சொல்லி என்ன நானே அசிங்கப்படுத்திக்க மாட்டேன். என்னடா உட்டன் இதில் தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு ப்ரோ பிளேயர் சொல்லி கேட்டிங்கன்னா, உட்டன் தான் இருக்குன்னா நான் வந்து ரொம்ப நாள் விளையாடிட்டு இருக்கேன். என் லெவல் வந்து 22. ஓகே, இவனுங்களாம் பாட்டு பிளேயர்ஸ். ஈஸியாக அங்கே பிறகு கீழே விழுந்து சாப்பிட்றாங்க. அசால்ட்டாக முடிச்சாங்க. சரி, ஓடிக்கொண்டே இருப்போம். ஓகே, வந்தாச்சு. எதுக்கு 2 பேரும் குதிச்சிட்டாங்க? நம்ம பொறுமையாக நிற்போம் கைஸ். பாருங்கள், அசால்ட்டாக வந்துடான். மாஸ்க் காட்டு நிறையா எப்படி உங்களுக்கு, ஆனால் பாதி அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்க. சரி, ஓகே, வந்துட்டோம். 2வது குவாலிஃபைடாக இருக்கும். செகண்ட் குவாலிஃபைடாக இருந்தாலும் ஓகே தான் நம்மளை பொறுத்தளவு. ஓகே, இவங்களாம் எப்படி விளாடுறாங்க பார்ப்போம். வேண்டாம் கைஸ், இங்கே விளாட்றலாம் பார்த்தா வேலைக்கு ஆகாது. உங்களுக்கு கட் பண்ணி போட்டால் தான் வேலைக்கு. லாஸ்ட்டு பிளேயர் இவன் தான், இவனை மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்தடுத்த கேரக்டர் பார்ப்போம். ஓகே, உள்ளே வந்து போகிறான், வந்துட்டான். 12வது குவாலிஃபைடு. நைஸ், வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் எல்லாம் தலையை துடிச்சு ஆடும்போது துடிச்சு தொடங்காங்க. இவங்கெல்லாம் எலிமினேஷனா? இங்கே பாருங்கள் கைஸ், என்னோடய கேரக்டர் தூரத்தில் தெரியுதா? அவன் தான். ஓட்டு. சரி, நெக்ஸ்ட் லெவலில் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் லெவல் வந்து ஓகே, இது எலிமினேஷன் ரவுண்டு. இது வந்து எலிமினேஷன் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இந்த கேமை பொறுத்தளவு. ஓகே, 6 பேர் குவாலிஃபைடா? ஓகே, ஈஸியாக குவாலிஃபை கைஸ். வாங்க ப்ளே பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரொம்ப லேக் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஸ்க்ரீன்ஷாட் வீடியோவை ஆன் பண்ணி விட்டேன்னா ரொம்ப லேக் ஆகுது. நார்மலாக லேக் ஆகாது. எப்பிஎஸ்ட்டை பாருங்கள், அங்கே ட்ராப் ஆகிறது ரொம்ப கம்மியாக தான் ட்ராப் ஆகும். ட்ராப்பே ஆகாது எனக்குலாம் வந்து நெட்ஒர்க் இல்லை, பிரச்சனையும் கிடையாது. இவனுங்க அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு கைஸ், நம்ம போவோம். நமக்கு போகிற வேலையை மட்டும் போகும். இவங்க லாடி ஜெயிச்சா மட்டும். இதில் உங்களுக்கு எந்த கேரக்டர் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். என் அடுத்த கேரக்டர் லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோவில். ஓகேங்களா? எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படணும், ஒதுங்கிய போயிடலாம். ஓகே, தப்பிச்சாச்சு. 3 பேர் ஆல்ரெடி எலிமினேஷன். 5 பேர் ஆகிட்டாங்க அதுக்குள்ளே. நான் போகிறதுக்குள்ளே 6 பேர் ஆகிட்டாங்க எலிமினேஷன். ஓகே, இப்போ நம்ம குவாலிஃபைட் ஆகிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு நம்ம செலக்ட் ஆகிட்டோமா? செலக்ட் ஆகிட்டோம். இஸ் குட். ஓகே, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இது ஜுராசிக் பார்க்கோட ஒரு அப்டேட்டில் வந்துச்சு. இந்த கேம் நல்லா தான் இருக்கும், ஆனால் வந்து பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய வாட்டி ட்ரை பண்ணி நான் செருப்படி வாங்குறது தான் அதிகமாகிடுச்சு. இது தம்பி விடுங்கடா என்ன அப்படி விட்டுட்டாங்க. அடி ஒரே அடி அது பறக்கும். ஃபஸ்ட்டு பறக்க விட்டானுங்க. இப்போ வந்தாச்சு. ஓடு இப்படி அநியாயத்துக்கு அடி கொடுக்குறாங்க தான் அந்த கேமுக்குள்ளே வரவே கூடாது. ஸ்டார்டிங்கே இங்கே பாருங்களா, குட்டி ராப்டர்ஸ், அதாவது எப்படி சொல்ல, ஜுராசிக் பார்க்கோட ஹீரோஸ் ஓடி நடக்காங்க பாருங்க, குட்டி ஆகிட்டு. இது சாரிப்பா, அடிச்சிடாத தம்பி, அடிச்சிட்டாங்க. ஓகே, பரவாயில்ல, அடிச்சு எனக்கு முன்னாடி ஒருத்தன் ஓடி நடக்கான். அவன் தான் குவாலிஃபை ஆவானோ. தம்பி, அண்ணனுக்காக விட்டு கொடுப்பா. நான் தான் ஃபஸ்ட்டு வந்துட்டுருக்கேன். ஓகே, வந்துட்டேன். தப்பிச்சிருவனா? ஓ மையாட், அங்கே ஒருத்தர் ஓடிட்டான். ஓ மையாட், அங்கே ஒருத்தர் போயிட்டான். இன்னும் பண்ண முடியாது. அவன் குவாலிஃபை ஆகிட்டான். சரி, அவனுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு நம்ம போவோம். வாழ்த்துக்கள் ப்ரோ, வாழ்த்துக்கள். பார்க்க வித்தியாசமாக இருக்கான், காமெடியாகவும் இருக்கான். சரி, ஓகே, உங்களுக்கு இதை நெக்ஸ்ட் எபிசோடு வேணுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு செகண்ட் எபிசோடை நான் சீக்கிரமாக மேக் பண்ண பார்க்குறேன். என் கேரக்டர் அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள் கைஸ். மறக்காமல்
மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் எபிசோட் 2 வேணும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஓகேங்களா? பை கைஸ், பை.